அதிகாரம் 1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவருடைய கடைசி காலங்கள் சிலுவைக்கு நேராக சென்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் ஜெப நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். திருச்சபை சரித்திரத்தின்படி இந்த நாட்கள் இயேசு எருசலேமின் வீதிகளிலே பவனி வந்த நாட்களாய், அந்த நாட்களிலே அங்கிருந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை வாழ்த்தி பாடின நிகழ்வுகளையும், ஆனால் ஆண்டவர் இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜாவாக வராமல் சர்வலோகத்தின் ராஜாவாக வந்தார் என்பதை அறிந்து கொள்ளாமல் பாடுகின்ற அவர்களை பார்த்து பரிதாபப்பட்ட நாட்களையும் நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு என்பது இந்த வாரம் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படும். குருத்தோலைகளை கையில் ஏந்து தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, ஓசன்னா என்றால் இன்றைக்கே எங்களை இரட்சியும் என்ற அர்த்தம். தங்களின் ரட்சிப்பிற்காக அந்த ஜனங்கள் அன்றைக்கு ரோம பேரரசிற்கு அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் எப்படியும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து விடுவார் என்கின்ற அந்த உற்சாகத்தோடு கூட அவர்கள் பாடினதை நாம் பார்க்கிறோம். இயேசு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் அந்த பெத்தானியா கிராமம் என்பது இருந்தது. இந்த நிகழ்வு 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவும் எழுதுகிறார், மார்க்கும் எழுதுகிறார், லூக்காவும் எழுதுகிறார், யோவானும் எழுதுகிறார். ஆகையால் இந்த பவனி 4 சுவிசேஷகர்களும் அங்கே அதை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்வதற்கு முன்பாகவே 540 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசி அதை பதிவு செய்வதையும் நாம் பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சகரியா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் தான் 4 சுவிசேஷகர்களும் அதை சரியாக எழுதுகிறார்கள். இது பழைய ஏற்பாட்டில் சொன்னபடியே இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சகரியா தெளிவாக சொன்ன வசனத்தின்படியே இப்பொழுது அது நடந்தேறுகிறது. அவர் நீதியுள்ளவர், தெய்வமாக தேவனாக அவர் நீதியுள்ள தேவன், மீட்பராக அவர் ரட்சிக்கின்ற தேவன். அதனால தான் ரட்சிக்கிறவரும். அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார். நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் நீதிமான்களாய் மாறியிருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தோடு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று என்னைக்கு அறிக்கை செய்கிறோமோ அன்றைக்கு நாம் அந்த ரட்சிப்பின் நாட்களுக்குள்ளாக அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிறோம். அன்றைக்கு பாடினவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. இவரே இரட்சகர், இவருடைய இரத்தத்திலே பாவ மன்னிப்பு உண்டு, இவருடைய வார்த்தையே சத்தியம் என்கிறது அன்றைக்கு அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் இன்றைய திருச்சபை நமக்கு தெரியும், இவரே இரட்சகர், இவரே இரட்சகர், இவரே அன்றி வேறொரு நாமம் என்ன செய்யவில்லை, ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படும் இல்லை. நம்மை பரலோக ராஜ்யத்தில் மோட்ச பாக்கியத்தில் சேர்க்கின்ற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆகையால் இவரே இரட்சகர். அதனால தான் அன்றைக்கு தெளிவாக சொன்னார், ரட்சிக்கின்றவர். ஒரு மனிதனாக தாழ்மையுள்ளவராக வெளிப்பட்டார். ஒரு மனிதனாக தாழ்மையுள்ளவராக வெளிப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள், நான் தாழ்மையும் மனசாந்தமும் உள்ளவனாய் இருக்கிறேன். If you think about Jesus, who is Jesus? இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மையுள்ளவர்,
மனிதனாக அவர் ஒரு தாழ்மை உள்ளவராக வெளிப்பட்டார். கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அங்கு சொன்னபடியே கழுதையின் மேல் ஏறி வருவது சமாதானத்துக்கு அடையாளம், குதிரையின் மேல் ஏறி வருவது யுத்தத்திற்கு அடையாளம். குதிரையின் மேல் ஏறி வருவது யுத்தத்திற்கு அடையாளம், கழுதையின் மேல் ஏறி வருவது சமாதானத்திற்கு. அதனால தான் சமாதானத்தோடு கூட அவர் வருகிறார், சமாதானத்தை உண்டு பண்ணும் இரட்சகர் வருகிறார் என்று இந்த உண்மையை அன்றைக்கு அந்த யூதர்கள் புரியாமலே அவரை உலக பிரகாரமாக ராஜாவாக பாத்திரமாக எண்ணி அங்கே அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாக என்று சொல்லி அன்றைக்கு தாவீதின் ராஜ்யம் மறுபடியும் திரும்ப வருகிறது என்று சொல்லி அங்கே இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பதை நாம் பார்க்கிறோம். 11:1 வசனத்தை வாசி. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அவர்கள் பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வருகிறார்கள். இவைகள் எருசலேம் பட்டணத்திற்கு அருகில் இருந்த கிராமங்கள். இந்த கிராமங்கள், பெத்பகே என்றால் பச்சையான அத்திப்பழங்களின் வீடு என்று பொருள், பெத்தானியா என்றால் பேரிச்சம்பரங்களின் வீடு என்று பெயர். இந்த கிராமங்களுக்குள்ளாக அவர்களை அனுப்பிவிடுகிறார். பட்டணத்தில் அங்கே பஸ்கா பண்டிகை ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு இவர்களை கிராமங்களுக்கு அனுப்பிவிடுகிறார், தாம் விருந்திருக்கும்படியாக. இங்கே தான் கர்த்தருடைய பந்தி அவர்களுக்கு நியமமாக கொடுக்கப்படுகிறது. ஈவன் டுடே வில்லேஜஸ் ஆர் த குட் பிளேஸ் ஃபார் இவாஞ்சலிசம். கிராமங்கள் தான் சுவிசேஷத்திற்கு ஏற்ற வாசல்களாக இருக்கின்றன. கிராமங்களிலிருந்து சென்றவர்கள் தான் பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். Even if I can ask here, my volume will be more in villages than the cities. பட்டணங்களை காட்டிலும் கிராமங்களில் இருக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இன்றைக்கும் கிராமங்கள் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்கள். என்னோடு கூட 2008 என்னோடு கூட இந்த தேசங்களிலே நடந்து தெரிந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு 4 கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களாக இருக்கிறார்கள். Just go at 1 people, 2 people. Today 100 ஆத்துமாக்கள் நிறைந்த சபைகளை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். Because they concentrate on villages. கிராமங்களிலே சுவிசேஷங்களை சொல்லி, for Jesus lost villages. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புத்தகங்களை வாசித்து பாருங்கள். அவர் கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்ததையும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். 2014ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் மரித்த பொழுது I prepared all my papers to bring my mother to with me. என்னோடு கூட அவர்களை இங்கே கொண்டு வந்து விட வேண்டும், தனியாய் இருக்க விட்டு விடக்கூடாது என்று சொல்லி அத்தனை பேப்பர்களையும் நான் ஆயத்தம் பண்ணினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் சுத்தமான காற்று சுவாசிக்கிறேன், அதையும் கெடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போறியான்னாங்க. அன்னைக்கு தூக்கி போட்ட பேப்பர். ஏனென்றால் கிராம வாழ்க்கை சுகாதாரமான வாழ்க்கை, சுகாதாரமான காற்று, சுத்தமான தண்ணீர், அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஆயத்தமே கிடையாது. எவ்வளவுதான் பிளவினம் வந்தாலும் கொஞ்ச நாள் அக்காட்ட போய் சென்னையில் இருங்கன்னா நரகத்துக்கு போய் சொல்றியாம்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த பீப்புள் லிவ்ஸ் இன் வில்லேஜ். வில்லேஜில் வாழ்கின்றவர்களுக்கு, கிராமங்களிலே வாழ்கின்றவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு சொர்க்கம். ஸோ காட் செலக்டட் சூட்டபிள் பிளேஸ். ஈவன் ஐ வில் டெல் யூ டுடே, சரியான இடத்திலே, தேவன் காண்பிக்கின்ற இடத்திலே உங்கள் வீடுகளை கட்டுங்கள், உங்களுக்குரிய வாழ்வாதாரங்களை உருவாக்குங்கள். ஏதோ அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று அங்கும் இங்கும் அலைந்து உங்களுடைய பொருளாதாரங்களை வீணாக்காதபடி தேவன் வைத்திருக்கின்ற இடத்திலே, நியமித்த இடத்திலே. ஸோ காட் ஹஸ் டெல் சூட்டபிள் பிளேசஸ். சரியான இடத்தை சொன்னார். அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புதிய கழுதை குட்டியை நீங்கள் காண்பீர்கள். அதை கட்டவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள்.
தேவன் சொல்லுகின்ற இடத்திற்கு போகும்போது தான் தேவ காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். சரியாக இயேசு சொன்ன கிராமங்களுக்கு சென்றவர்கள் தான் கழுதையை கண்டுபிடித்தார்கள். That's why we should obey Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தெளிவாக காண்பிக்கிறது. Go to the place what I tell you. பெத்பகே பெத்தானியா பட்டணங்கள் கிராமங்களுக்கு செல்லுங்கள், அங்கே you will find the gold. அங்கே தான் கழுதையை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் சீசர்கள் சென்ற பொழுது கழுதையை கண்டுபிடிக்கிறார்கள். அது கட்டப்பட்ட கழுதை. அதை கட்டவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை 3வது வசனத்தில் வாசிப்போம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதுவரைக்கும் கட்டப்பட்ட கழுதை தேடுவாரில்லை. இதுவரைக்கும் காட்டப்பட்டது தேடுவாரில்லை. கழுதை நிறைந்த கிராமங்கள் தமிழ்நாட்டிலே ஏராளமாய் உண்டு. நான் 2011 திருமணம் முடிந்து என் மனைவியை எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு வந்த பொழுது அவள் கண்ட தேசிய விலங்கு கழுதை, எங்களை வரவேற்ற விலங்கு. அது சத்தம் போடும் போதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வாகனம் கணைக்கின்றது என்று சொல்லி. அதனால் இது கிராமங்களிலே கட்டப்பட்டு கேட்பாரற்று கிடக்கின்ற ஒரு விலங்கு. அதே போல் இது கட்டப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் அவிழ்ப்பதற்கு ஆள் இல்லை. இப்பொழுது வந்து சீஷர்கள் அவிழ்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, எதற்கு அவிழ்க்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற கவனியுங்கள். தேடாமல் கிடப்பான், கேட்பாரற்று கிடப்பான், நாதியற்று கிடப்பான், சுவிசேஷமற்று கிடப்பான். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவனை தூக்கி எடுத்து அவனை திருச்சபைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் போது அதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். அதுவரைக்கும் அவனை கண்டுகொள்ளாத ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். அதுவரைக்கும் அவனை சேர்த்து கொள்ளாத ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். ஏனென்றால் ஆண்டவர் தேடி வரும் பொழுது, நம்மை மீட்டெடுக்கும்படியாக தேவன் விரும்பும் பொழுது நமக்கு எதிராகவே சத்துரு போராடுகிறதை பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அவர் யாராவது கேட்டால் நிச்சயமாக கேட்பார்கள். எங்கே செல்கிறாய், மதம் மாறிவிட்டாயா என்று கேட்பார்கள். சபைக்கு செல்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் பொறுத்து கொள்ளாது. ஏனென்றால் இந்த உலகத்தார் கூட நமக்கு போராட்டம் உண்டு. சத்துரு என்கிற ஒருவன் உண்டு. நம்முடைய இரட்சிப்பை கெடுத்து போடும்படியாக போராடுகிறவன் ஒருவன் உண்டு. ஆகையால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் தேவை. பட்டணங்களிலே இருக்கலாம், கிராமங்களிலே இருக்கலாம், அட்ரஸ் தெரியாத இடங்களிலே கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய பார்வை நம்ம மேல் விழும்போது அது ஆண்டவருக்கு தேவையானதாக மாறுகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், தாழ்மையில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார், என்னை ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணினார். அது கர்த்தருடைய வல்லமை. அதற்காக தான் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே அல்லாமல் ஒரு தேசத்திற்கு சேமம் வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமே இல்லாமல் வளர்ச்சி வராது. இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது. போட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே தூத்துக்குடியிலே ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் கொலை செய்யப்படுகிறாள். வாய் என்று கேட்டால் இன்றைக்கும் வெளியிலே சென்று மலம் கிடைக்கின்ற அந்த அவல நிலைத்தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, வீட்டுக்கு ஒரு அரசு ஊழியர்கள் என்று சொன்னார்கள். நான் எழுதினேன், வீட்டுக்கு ஒரு டாய்லெட். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை. இதுதான் இன்றைக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டிற்கு தேவை. நீட் a toilet for every house. Need education to the people. வெளியில் சொன்னால் சிரிப்பான். அதான் நம்ம நிலைமை. வளர்ந்த தமிழ்நாடு மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். வளர்ந்த இந்தியா, கிளீன் இந்தியா என்று மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். இந்த எஃப்ஐஆரை ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி படித்தானா சிரிப்பான். 21ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட கேவலமான நிலைமையா? இதை பேசுவதற்கு அரசியல் கட்சிகள் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கொடூரம். அதை கவனியுங்கள். ஆனால் இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிறவனையும் சுவிசேஷம் அன்றைக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் தேவ பிள்ளைகள் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். இன்றைக்கு இவ்வளவு வந்த பிறகு இவ்வளவு வளர்ச்சி, ஒவ்வொருத்தனுக்கும் மொபைல் இருக்க தவிர டாய்லெட் இல்லை.
வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் மொபைல் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும். அந்த வளர்ச்சி வந்த பிறகு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. இந்த வளர்ச்சியே இல்லாத நாட்களிலே உன்னையும் என்னையும் சுவிசேஷம் தேடி வந்ததே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ரெக்னால்ட் என்ற ஒரு மிஷினரி இருந்தார், தென்காசி பகுதியில் அவர் ஊழியம் செய்தார். அவருக்கு பசி எடுத்துட்டு அவர் போய் அங்கே இருக்கின்ற ஒரு குடிசை வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஏதாவது தாங்கள் என்று கேட்கிறார். அங்கிருந்த பாட்டியம்மா கஞ்சி எடுத்துட்டு வராங்க. கஞ்சி எடுத்துட்டு வந்து அவர் கையை நீட்டுறாரு, கொடுங்கன்னா பாத்திரம் தரக்கூடாது. கஞ்சியை தரலாம், ஆனால் பாத்திரம் அவன் கை என்ன படக்கூடாது, தீட்டு. பாத்திரத்தில் அவன் கைப்பட்டுச்சுன்னா தீட்டு. அவருக்கு சொல்றது புரியலை. லாஸ்ட்ல பாத்திரத்தை தர மாட்டேங்காங்க. நீ கஞ்சியை மட்டும் எடுத்துக்கும்போது தன்னுடைய தொப்பியை கலத்தி தொப்பியிலே கஞ்சி ஊற்றி குடித்து தான் உனக்கும் எனக்கும் சுவிசேஷம் வந்தது என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு நாம் கல்வி கற்று மேலை நாட்டிலே வந்து நிற்கிறோம். கல்வி கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய இருட்டாட்டங்கள் நீக்கப்பட்டு நம்முடைய தரித்திரங்கள் நீக்கப்பட்டு வெளிநாடுகளிலே வேலைவாய்ப்பு கிடைத்து வந்திருக்கிறோம். ஆனால் எங்கே இருந்தோம்? கிறிஸ்துவின் சுவிசேஷம் இல்லாவிட்டால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து மிஷினரிகள் வராவிட்டால், இன்றைக்கு இந்த நடந்து கொண்டிருக்கின்ற கேவலங்கள் தான் நமக்கும் நடந்து கொண்டிருக்கும் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீனும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதற்கு நாம் தான் உத்தரவாதிகள், கடனாளிகள். அவருடைய வெளிச்சத்தை பார்த்த பிள்ளைகள், அவரை ருசி பார்த்த பிள்ளைகள். ஆகையால் தான் அது ஆண்டவருக்கு தேவை. அப்படியாக அவருடைய வார்த்தையின்படியே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் ஒன்று சொன்னார், அவிழ்க்கிறவர்கள் கேட்டால் ஒன்று சொல். அது ஆண்டவருக்கு தேவை. இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றைக்கும் ஆண்டவருக்கு தேவை. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்தோன்ப நேரத்திலோ ஆரோகள் உனக்களிப்பார், எத்தோன்ப நேரத்திலோ ஆரோகள் உனக்களிப்பார். எந்தோனத்தனி இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். எந்தோனத்தனி இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இன்றைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Jesus is calling everyone. அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். எந்த சூழ்நிலையில் கிடக்கிறவனையும், தரித்திரம், பில்லி சூனியம், மந்திரவாதத்தில் பாடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கின்ற ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. கழுதை என்று பார்க்காமல் தேடி வருகின்ற ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. ஆண்டவர் சொன்னார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் நான் சொன்னபடியே பதில் சொல்லுங்கள். 11 மார்க் 11:6 இயேசு கற்பித்தபடியே இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். That's very important. How many of you answering today what Jesus taught?
இயேசு கற்பித்தபடியே உத்தரவு சொன்னார்கள். then they had the deliverance. அவர்களுடைய தடைகள் மாறினது எப்பொழுது இயேசு கற்பித்தபடியே பதில் சொன்னார்களோ. இன்னைக்கு கேள்வி, இயேசு ஏதாவது கற்பிக்காராங்கிறது தான் கேள்வி. ஏதாவது கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? ஆண்டவர் ஏதாவது கற்றுத்தாரா? மரியாளை போல தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதப்படியில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதோ? இயேசு பதில் சொல்ல நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய காரியங்களுக்கு கர்த்தருடைய பதில் கிடைக்கிறதா? இன்றைக்கும் பேசுகின்ற தேவன், மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் பேசுவதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பேசும் பொழுது என்ன பேச வேண்டும் என்று கவலைப்படாதிருங்கள். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது. நல்ல கவனிங்க. So you are standing before the leaders. தலைவர்களுக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள். துரைத்தனங்கள், அதிகாரம் உள்ளவர், உங்கள் டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் முன்னாடி நிற்க போறீங்க. அதான் துரைத்தனங்கள், அதிகாரம் உள்ளவர்கள். யுவர் அத்தாரிட்டி. எவ்ரிஒன் இஸ் ஒர்க்கிங் அண்டர் ஒன் அத்தாரிட்டி. இந்த தேசத்தில் வேலை செய்கிற எல்லாம் ஒரு அதிகாரத்திற்கு கீழாக, நமக்கு மேலே ஃபோர்மேன், சூப்பர்வைசர், மேனேஜர், டைரக்டர்னு போதில்லை மேலே. ஸோ லீடர்ஷிப். ஸோ வி ஆல் ஆர் அண்டர் த லீடர்ஷிப். ஸோ when the situation rise that you have to stand before the leaders, do you know how to answer? தலைவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு சென்று விடும் பொழுது பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Jesus taught to the disciples how you have to answer. That's why he is a good master. நல்ல எஜமான். He teach them. நல்ல கவனிங்க. எப்படியும் தலைவர்களிடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். அதிகாரங்களை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு தேவ பிள்ளை எந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் கவலைப்படக்கூடாது. we have to answer it. எப்போ பயப்பட மாட்டோம் தெரியுமா? எப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்குதோ அப்போ பயப்படவே மாட்டோம். அப்போ பயப்படவே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் we will face like a lion. சிங்கம் போல் எதிர்த்து நின்று கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்கலாம். இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு என்று இயேசுவினுடைய ஞானத்தை கேட்டு வியப்புற்றார்கள் அன்றைக்கு ஜெப ஆலய தலைவர்கள். அதே ஞானத்தை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார். கொண்டு போய் விடும் பொழுது எப்படி என்னத்தை மறுதரமாக சொல்லுவோம் என்று எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். அதனால தான் சொன்னேன், we need a spirit filled life. எப்பவும் நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிற ஒரு காரியம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் கடைசி காலத்தில் உன்னை பாதுகாக்கும். அதுதான் உன்னை சேதமில்லாமல் பாதுகாக்கும். அதுதான் நஷ்டம் இல்லாமல் பாதுகாக்கும். You should have the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நீ எப்படி பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வேதம். இல்லைங்க, we are from the rural area. நமக்கு பேரே ரூரல் ஏரியா. எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் போதே ரூரல் கோட்டாவில் தான் கிடைச்சிது. ரூரல்னால் கிராமம், பக்கா பட்டிக்காட்டிலேருந்து வர்ற கூட்டம். எங்கள் ஊர் பேரே காடு தான், பூச்சிக்காடு. என் கல்யாணத்துக்கு வந்து டெரிக்கு பயந்துட்டான், அண்ணே ஏதோ ஒரு குகைக்குள்ள வந்த மாதிரி வந்துச்சுண்ணே அப்படின்னுட்டு. ஸோ ஃப்ரம் தட் பிளேஸ் காட் கேன் சூஸ் த வெசல். அங்கே தேவனுக்கு ஒரு பாத்திரம் உண்டோ. ஐ ஸ்டாண்ட் வித் இமோரி யூனிவர்சிட்டி. இமோரி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இமோரி யூனிவர்சிட்டி த நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா. இமோரியும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம்.
அவர் திடீர்னு திருப்பி என்ன கேட்காரு, நீ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா? நான் சொன்னேன் நீம் யூனிவர்சிட்டி அப்படின்னேன். நீம் யூனிவர்சிட்டி அது எங்கே இருக்குது அப்படின்னாரு. வேப்ப மரத்துக்கு கீழே இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் எங்களுக்கு கிளாஸ் ரூம் கிடையாது, சூடாக இருக்கும், ஃபேன் கிடையாது, மரத்துக்கு அடியில் வச்சு சொல்லி தருவாங்க. மரத்துக்கு அடியில் வச்சு சொல்லி தருவாங்க. அப்படி தான் படித்தோம். என்ன குறைஞ்சிட்டு எனி லீடர்ஸ் 2011 கனடியன் டீம் வந்தது. ஐ வாஸ் அக்ரெடிடேஷன் மெம்பர். ஆல் த CBSE சிட்டிங் அவுட் சைட், ஆல் த சென்ட்ரல் போர்டு இங்கிலீஷ் மீடியம் சிட்டிங் அவுட் சைட். பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் படித்தது, ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படித்தது, அக்ரெடிடேஷன் கூட போய் நின்றுச்சு. எப்படி? ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். தட்ஸ் வை காட் கால் யூ. அதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து அபிஷேகித்து உன்னதங்களிலே உட்கார பண்ணுகிற நல்ல ஆண்டவர் உண்டு. இந்த நோக்கத்தோடு ஜெபத்திலே செல்கிறோமா? இந்த நோக்கத்தோடு நம்முடைய ஜெப வேலை இருக்கிறதா? இந்த நோக்கத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Then your language will be different. Your language skills will be different. It will be unique. That's why we need Holy Spirit. இந்த காலம் அறிவு நிறைந்த ஒரு காலம். அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக பணத்தை வாரி இறைக்கிறார்கள். அந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ். பாருங்க, பிள்ளைங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. 1 மணிக்கு பஸ் வந்துச்சுன்னா 2 மணிக்கு கராத்தே, 3 மணிக்கு டான்ஸு, 4 மணிக்கு கீபோர்டு. எப்படி தான் படிக்கணும்னு எனக்கு தெரியல. People spend money to cultivate the skills. ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம். இல்லை கவனிங்க, ரீசெண்டாக 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், அவன் அப்பாசியா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ஸோ ஐ மெட் வித் சம் ஆஃப் த சர்ச் மெம்பர்ஸ். நான் யோசித்து பார்த்தேன் அந்த தாயாருடைய கண்ணீரை. இந்த தேசத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவனை 12 முடிய கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு சப்ஜெக்டில் லெஸ் மார்க் எடுத்துட்டா டீச்சர்ஸ் நோட்டீஸ் விட்டுடுறாங்க. உடனே அதை டியூஷன் பார்த்து அனுப்பணும். அந்த இடத்துல கொஞ்சம் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனுப்பணும். அப்படி எத்தனை வருடம் பார்த்து 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 அந்த பிள்ளையை +2 முடிய கொண்டு வந்திருப்பாங்க. Do you think is it easy? When we have children after children, child after child, child after child, 10 years we did not relax at all. ஓய்வுங்கிறதே கிடையாது. அதில் ஒரு பக்கம் சர்ச்சு, ஒரு பக்கம் சர்வீஸு. ஸோ we run. இப்போ எங்கள் பிள்ளைங்க லுக் லைக் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் themselves. கொஞ்சம் அவங்க காலில் நிற்கிற. Now I feel that I am taking little rest because the time with children is reduced. பிள்ளைகளோடு கூட செலவிடுகிற நேரங்கள்லேருந்து இப்போ அவங்களே போய் விளையாடுகிறாங்க, அவங்களே அவங்க காரியங்களை பார்த்துக்கிறதுனால I feel that I am little bit relaxed now. இந்த 10 வருடம் தொடர்ச்சியான ஒரு ஓட்டம். I will tell you, those who are having a small kids in this country, it's not easy. Set your target 10 years, you have to run it like this without rest. அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா then you will not be fed up. Otherwise you will fed up. Easily you will fed up. என் கூட இருக்கவங்க நேற்று நைட்டு டியூட்டி வச்சுனாங்க. பிள்ளைகளை கொண்டு ஊரில் விட்டுறலாமான்னு பார்த்தோம். ஏன்னா ஏவுகணை விழுந்துச்சுன்னா நியூக்ளியர் ரிலீஸ் ஆயிருமா. நியூக்ளியர் ரிலீஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்களுடைய பாலிசி 3 நாள் உள்ளே உட்காந்துக்கணும், வெளியே வந்துக்கூடாது. நீ டியூட்டியில் இருந்தாலும் உள்ளதாக இருக்கணும், வீட்டில் இருந்தாலும் உள்ளதாக இருக்கணும். 2 பேரும் டியூட்டியில் மாட்டிக்கிட்டான்னா பிள்ளையை யார் பார்க்குறது? இருக்கா இல்லையா? ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? நல்ல கவனிங்க. ஸோ த ப்ராப்ளம்ஸ் லைஸ் எவ்ரிவேர். எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்குது. இங்கே தான் நமக்கு ஆவியின் நடத்துதல் தேவை. இங்கே தான் கொஞ்சம் பொறுமை வேணும். இங்கே தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் கொண்டு போக முடியும். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்?
கொண்டு போக முடியும். we need to spend some money. கொஞ்சம் பணம் செலவழிச்சாதான் வாழ முடியும். பணமே கையில் இல்லை, எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா then you will suffer. An husband and wife should stand together. நான் பெரிய ஆளுன்னா கீழே விழுந்தான் அடப்போம், வேறு வழி கிடையாது. நல்லா கவனிங்க, நாட்கள் வரும், அப்பொழுது you can relax little bit, but all our efforts should be guided by the Holy Spirit. நம்முடைய எல்லா பிரயாசங்களும் ஆவியானவரால் நடத்தப்படுமேயானால் அது ஜெயமுள்ளதாக இருக்கும், அது சமாதானம் உள்ளதாக இருக்கும். சீஷர்களுக்கு விடுதலை எப்பொழுது இயேசு சொன்னபடியே பதில் சொன்னார்களோ அப்பொழுது அவர்களை விட்டு விட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொருவருக்கும் கேட்க வேண்டும், ஆவியானவர் ஒவ்வொருவரும் கூட பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம். 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். சிலர் வஸ்திரங்களை போட்டார்கள், அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். போதும். அநேகர், சிலர் கழுதையின் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். They prepared the seat for Jesus Christ. சிலர் வழிகளிலே வஸ்திரங்களை போட்டார்கள். They prepare the way for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார்கள், சாலைகளிலே போட்டார்கள். சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். They prepare the seat for Jesus Christ. They prepare the route for Jesus Christ. சிலர் 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 இயேசுவுக்காக சிலர் செயல்பட்டார்கள், சிலர் செயல்பட்டார்கள், சிலர் செயல்பட்டார்கள். So that they can prepare the way for Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கு வழியை உண்டாக்கும்படியாக யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்பாகவே புறப்பட்டு வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு இயேசு எருசலேமின் வீதிகளிலே பவனி வருவதற்கு ஜனங்கள் செயல்பட்டார்கள். சிலர் வஸ்திரங்களை கொடுத்தார்கள், சிலர் மரக்கிளைகளை கொடுத்தார்கள், சிலர் குருத்தொலைகளை பிடித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? சொன்னேன்ல, எங்கிருந்த நம்ம எங்கே கொண்டு வைத்தார் என்று சொல்லி. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக பலர் தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது இயேசு வருவார்? சீசர்களிடத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். நல்ல கவனிங்க. அப்ப என்ன வரும்? அதனாலதான் நான் சொன்னேன், அதுக்கு முந்தினத்தில் ஆண்டவர் சொல்லிவார், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. அதனால தான் I am very pretty sure it will not go to the third world war now. Still there is time. Still என்னைக்கு சபை சுவிசேஷத்தை எங்க மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் திரள் கூட்டமும் சகலத்து கோத்திரத்தாரும் சகல பாஷை பேசுகிறவர்களும் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆயத்தமாகிறார்களோ அன்றைக்கு இப்படி யுத்தங்கள் வரும் பொழுது முடிவு வரும் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டே, எத்தனை இடங்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபையினால் பெரிய ஊழியங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் I am not interested. I am with the people, those who are in the field. ஃபீல்டில் இருக்கிற ஒரு சில உண்மை ஊழியர்களோடு கூட I tie up with them for the evangelism.
கிறிஸ்துவை சொல்லுவதற்கு. ஏனென்றால் இதையே தெரிஞ்சவங்களுக்கே நமக்கே சொல்லிக்கிட்டு போயிட்டோம்னா we are not doing the work of kingdom. ராஜ்யத்தின் வேலையை நாம் செய்யலை. So we have somewhat we must reach the unknown people. சுவிசேஷத்தை அறியாதவர்களை, இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திக்க வேண்டாம். அதனால் எனக்கு அடிக்கடி அவங்ககிட்ட இருந்து லெட்டர் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பீப்புள் ரைட் லெட்டர், we are conducting gospel this place. இந்த இடத்துல சென்ற மாதம் எனக்கு லெட்டர் எழுதுனாங்க, 56 குடிகாரர்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பேரே குடி நிவாரண முகாம் தான். அதுக்கு பேரே குடி நிவாரண முகாம். கொண்டு வந்து அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ சிகிச்சைகளோடு கூட சுவிசேஷம் சொல்லப்பட்டது. சொல்லிட்டு அடுத்த மாதம் எனக்கு லெட்டர் எழுதும்போது சொன்னாங்க, த ஃபீல்ட் இஸ் நவ் இன் ஜம்மு காஷ்மீர். இந்தியாவினுடைய கொடுமுடியில் ஜம்மு காஷ்மீரில் மேலே இருக்க இடத்துல இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சபை கூட வரல. அந்த இடத்துல ஆண்டவர் கிருபையாக வாசல்களை திறந்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் அங்கே செயல்படுகிறோம் என்று சொல்லி எனக்கு அப்பொழுது கடிதம் எழுதுவார்கள். இப்போ அவங்க உழைத்து 35 சுதேச ஊழியர்களை உருவாக்கி விட்டார்கள். ஜம்மு காஷ்மீரில் 35 சுதேச ஊழியர்கள், மீன் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஊழியர்களாக மாற்றிவிட்டார்கள். they become the field workers ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து தலைவர்களை கூட்டு போய் அங்கே அவங்கள லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் கொண்டு வரணும். கொஞ்சம் அவங்கள வச்சு வேலை செஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சபைகளை ஸ்தாபிக்க முடியும் என்று சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். கடிதம் எழுதி அதனுடைய தேவைகளை எல்லாம் எழுதியிருந்தார்கள். ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங் டு காட், ஐ cannot do anything. ஆண்டவரே, எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. பிகாஸ் வித்தவுட் மணி we cannot do anything. அதுவும் 35 பேரை ஒரு இடத்துல கொண்டு வந்து, இப்போ தான் முதல் தலைமுறை, 10 தலைமுறை தாண்டினதுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்கி. நான் சபை ஆரம்பிக்கும் போதே ஒரு சிலர் சொன்னாங்க, பிரபுக்கு காசு ஆசை நிறைய வந்துட்டு அதனால தான் சர்ச்சை ஆரம்பிக்கிறான்ட்டு. இன்றைக்கி வந்தாலும் நான் பட்ஜெட் எடுத்து காமிப்பேன். ஸ்டில் we are negative. Every month we are going in negative only, not positive. But still it was shaking me. நான் வந்துட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரை ஏதாவது ஒன்று செய்யணும், கிருபை தாருன்ட்டு. A loving family came to me a weeks back. 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான குடும்பத்தார் இடத்துல வந்தாங்க. they come with a cover. அதை ஆண்ட தந்து, thank you for the bread of life, we blessed through the church, this is my first salary, it's for the bread of life, now I take it in my hand, but I am afraid. ஆண்டவரே, இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்? was so careful. I am afraid to get that. ஏன்னா ஆண்டவர் ஓமையில் சொல்லுவார், எதுக்கு புதைச்சி போட்ட தாளந்துகளை, எதுக்கு புதைச்சி போட்ட, இன்னும் இடித்து கட்டுவேன், இடித்து கட்டுவேன், இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தென் ஐ கனெக்ட் வித் இப்போ தேவையும் ஆண்டவர் சந்தித்த தேவைகளையும் அவர்கள் மிஷன் தேவைகளையும் then I compare it. Oh, okay, this may be the God's will now. So let's speak to the people. Then I speak to them. Then I support them. Let's have the picture. 23, 24, 25, 35 native missionaries were brought together in one place, and they conducted the leadership training, and this is the dedications. So finally, இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலோடு கூட they are finishing and they are now sent out to the field.
So the mission finished successfully. There are good teachers and leaders brought from different parts of India. நல்ல தலைவர்கள் இந்தியாவின் தேசமெங்கும் வந்து இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். The entire expenditure paid by the Word of Life Church. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? We are not standing just by speaking. We walk for the kingdom of God. Every extra pills which is an offering box will be immediately shedded in the kingdom of God. I never keep it, I never gather it. ஏனென்றால் சுவிசேஷ பாரமொன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரமொன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நீ ஒரு உதவி செய்யுங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த 35 மிஷினரிகளுக்காக ஜெபியுங்கள். அட்லீஸ்ட் 35 திருச்சபைகளாவது ஜம்மு காஷ்மீரில் ஸ்தாபிக்கப்படணும். ஒவ்வொருவரும் சபைகளை ஸ்தாபிக்கின்றவர்களாக தேவன் அபிஷேகிக்க வேண்டும், வல்லமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கிரியை தேசத்தில் வெளிப்பட வேண்டும். So just remember them in your prayers. உங்கள் ஜெபங்களிலே இவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். How? Only through the church. சபைதான் அதற்கு கடனாளி. Church is the ambassador of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகிய சபைதான் இருக்கிறது. சபை செயல்படாவிட்டால், சபைக்கு தரிசனம் இல்லாவிட்டால், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு தோட்டத்துக்கு ஒரு சர்ச்சி, கன்னியாகுமரிலையும் திருநெல்வேலியிலையும் ஒரு தோட்டத்துக்கு ஒரு சர்ச்சி. ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே தான் போய் இன்னொரு மெகா சர்ச்சை உண்டு பண்ணணுமா? ஆஹா, நல்லா கவனிங்க. பீப்புள் டோன்ட் நோ the money are wasted for buildings and materials, not for the souls. ஆத்துமாக்களுக்காக அல்ல. எங்கேயோ பெரிய பெரிய கட்டடம் கட்டினதுனால பெரிய எழுப்புதல் வந்துடுறாங்க. நோ, ரீச் அவுட் எவ்ரி சோல். பெத்பகேகள் உண்டு, பெத்தானியக்கள் உண்டு, கட்டப்பட்ட கழுதைகள் உண்டு. கட்டவிழ்ப்பதற்கு ஆட்கள் தேவை. கட்டவிழ்ப்பதற்கு ஆட்கள் தேவை. That's what it's all about. Palm Sunday. கழுதைகளை கட்டவிழ்த்து ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுவதற்கு ஆட்கள் தேவை. அர்ப்பணிக்கிற, அவருக்கென்று வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் தேவை. அவர்கள் சொன்ன வார்த்தை ஓசன்னா. ஓசன்னா மீன்ஸ் இன்றைக்கே ரட்சியும் ஆண்டவரே. வசிக்கலாம் 9வது வசனம்.
முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இப்பொழுது உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கே ஓசன்னா என்றால் இன்றைக்கே ரட்சிப்பு வருவதாக. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இன்னும் ஏராளம் உண்டு. When we sing Hosanna, that means ரட்சியும் ஆண்டவரே. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாடல் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடினார்.
பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். எல்லா சத்தத்தை வேண்டி கூடியார் கூடியாருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடியாருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். திரியேக தேவனே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை இந்த கால வேளையில உயர்த்துகிறோம். எங்களை தேடி வந்தீரே, வாழ்ந்து உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்து உடைய இரத்தத்தினால் கழுவி உடைய ஆவியினால் நிரப்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி நம்முடைய கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி சிங்காசனத்திற்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கின்ற யார் இவர்கள்? இவர்கள் சகல கோத்திரத்தில் இருந்தோம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்கின்ற கூட்டத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக. அப்படி செய்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். யூதா குலத்து சிங்கம், நீர் பாத்திரராயிருக்கிறீர். ஓசன்னா, இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகுவதாக. அழகாய் நிற்கின்றவர்களின் கூட்டத்தில் எங்களை நிறுத்தும்.